கிளாஸ் 3 நம்ம போகிறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு கிளாஸோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ். ஏஐ டூல்ஸ் எஸ்பெஷலி நம்ம மெயினாக வந்து சேட் ஜிபிடி எப்படி வந்து நம்ம மாணவர்கள் வந்து பயன்படுத்தலாம், லைக் கேள்வி கேட்கறதுக்கு, வீட்டு பாடங்களை செய்வதற்கு எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் என்பதை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னுக்கு ஏஐனா என்னது? ஏஐனா வந்து எத்தனை பேருக்கு ஏஐனா இங்கே என்னன்னு தெரியும்? ஸோ ஏஐனா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நுண்ணறிவுன்றது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம். செயற்கைன்றது கண்டிப்பாக நமக்கு தெரியும், அது வந்து இயற்கையாக நடக்கிற விஷயம் இல்லை, செயற்கையாக வந்து ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் ஸோ இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐயை எப்படி வந்து நம்ம ஸ்டடீஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு டீச்சர் சொல்லி தரப்போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா AI is like a digital assistant that can answer questions, explain ideas and help you learn. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் இந்த AI வந்து உங்களுக்கு பதில் அளிக்கும். ஸோ அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது, சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் லெவலுக்கு ஏற்றதை வந்து டீச்சர் இன்னைக்கு சொல்லி தர போகிறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மேபி இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, லைக் கூகுள் மேப், சேட் ஜிபிடி, மேபி சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாது. அப்புறம் சீரின்றது கன்சிடர் ஆப்பிள் ப்ராடக்ட், ஐஃபோன், ஐபேட் அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஹே சீரி அப்படின்னு கூப்பிட்டோன்னா அது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இல்லையா, நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம கேட்குற கேள்விங்களுக்கு அது பதில் அளிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு டீச்சர் வந்து மெயினாக வந்து சேட் ஜிபிடி அண்ட் சில டெலிமா ஐடியில் உள்ள ஏஐ டூல்ஸை வந்து டீச்சர் இன்னைக்கு சொல்லி தர போகிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியா மாதிரி செய்யலாம். ஒருவேளை ஓகே, இஃப் யூ ஹேட் அ ரோபோட் டு ஹெல்ப் யூ வித் ஸ்கூல் ஒர்க், வாட் வுட் யூ ஆஸ்க் இட் டு டூ? அதாவது உங்களுக்கு ஒரு ரோபோட் இருக்குன்னு வச்சுக்குவோம் வீட்டில், ஓகேங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட் இருக்குது. ஸோ அந்த ரோபோட் கிட்ட நீங்கள் என்னென்ன வேலை செய்ய சொல்லுவீங்க? எஸ்பெஷலி உங்களோட ஸ்கூல் ஒர்க். உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ரோபோட் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்னென்ன வேலைகள், என்னென்ன ஹோம் ஒர்க்ஸ் நீங்கள் அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்பீங்க? அந்த மாதிரி ஏஐன்றது கண்டிப்பாக வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்பிங் டூல் தான், நம்ம முழுக்க அதை நம்பி இருக்க முடியாது இல்லையா? ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஹெல்பிங் பார்ட்னர் மாதிரி, அதை சரியாக நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும், சரிங்களா? அடுத்தது ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிமா ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா, இப்போ தான் ரீசென்ட்லி வந்து உங்களோட டெலிமா ஐடியெலாம் வந்து நம்ம கேபிஎம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் போயிட்டு அப்புறமா டீச்சர் காமிப்பேன். ஏஐ டூல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஏறக்குறைய ஒரு 16 விதமான ஏஐ டூல்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக வந்து அந்த சேட் ஜிபிடி இன்னைக்கு பார்ப்போம், ஜெமினி ஏஐ அதுவும் பார்க்கலாம், பெர்ப்ளெக்சிட்டி, சில விஷயங்கள் வந்து நம்ம உங்கள் லெவலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி எல்லாமே நீங்கள் பயன்படுத்தலாம், பட் நம்ம நேரம் பத்தாது இல்லையா? ஸோ அதனால மெயினானது மட்டும் டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதில் ஆக்சுவலி 2 விதமாக இருக்குது. ஒன்று ஏஐ டூல்ஸ் இருக்கும், ஒன்று வந்து ஏஐ காசஸ் இருக்கும். ஸோ ஏஐ காசஸ் வந்து நம்ம லைக் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் ஸ்கூல் ஹாலிடே அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம், சரிங்களா? இப்போ ஏஐ டூல்ஸ் பார்ப்போம். எது வந்து லைக் நீங்கள் பேசிக் லெவலாக இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சொந்தோ வந்து இங்கே பாருங்கள், ஜெமினி ஏஐ சொல்கிறாங்க, அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? லைக் டாட்டா அனலைஸ் பண்ண, உங்களோட ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆக்சுவலி உங்களோட வெப்சைட்லேயும் இருக்கும். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுனா நீங்கள் அதை தட்டி பார்க்கலாம், ஓகேங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுறது? ஏன்னா இது வந்து ஆக்சுவலி டீச்சர் வந்து ஒரு சுருக்கம் மாதிரி தான் கொடுத்துருக்கோம், ஒரு சம்மரி மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒன்றுக்கு லைக் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், சரிங்களா? லைக் சேட் இது ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்துறது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா லைக் எங்கள் 10 வயசுலேருந்து ஒரு 15 வயசுக்குள்ள மாணவர்கள் சேட் ஜிபிடி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. ஜெமினி யூஸ் பண்ணலாம், பெர்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் வந்து எஸ்ஏ ரைட்டிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஓகே, இது இந்த இமேஜ் கிரியேட்டாலாம் வந்து டீச்சர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுவோம். அந்த இமேஜ் கிரியேட்டர் எப்படி வீடியோ செய்யலாம், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து டீச்சர் மெயினாக ஹோம் ஒர்க் எப்படி வந்து இந்த ஏஐ டூல் ஹெல்ப்போட நம்ம செய்யலாம் அப்படின்ற விஷயத்த வந்து இன்றைக்கி டீச்சர் உங்களுக்கு மெயினாக ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சூனோ, க்ளவுட் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்
ஓகே, இதெல்லாம் வந்து அந்த காசஸ் டீச்சர் சொல்லியிருந்தால. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது இது எல்லாமே உங்களோட டெலிமா ஐடியில் அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் தட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான் அகாடமி இருக்கு இல்லையா, அதில் ஏஐ ஃபார் எஜுகேஷன் அந்த தட்டுனீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வீடியோஸ் மாதிரி இருக்கும். அது நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஏஐ டூல்ஸ் நம்ம இன்னும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஏஐ டூல் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, தேர் ஆர் சம் சேஃப்டி ரூல்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது ஏஐ யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது. லைக் உங்களோட பேர், அட்ரஸ், ஸ்கூல் பேர், ஃபோன் நம்பர், அதெல்லாம் வந்து நம்ம பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அது வந்து வேறு நாளைக்கு வந்து நமக்கே அது தீங்கு விளைவிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட பர்சனலான விஷயங்களை என்றைக்குமே வந்து ஏஐ டூல் பயன்படுத்தும் போது ஷேர் பண்ணாதீங்க. அடுத்தது, யூ மஸ்ட் பி பொலைட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். ஈவன் தோ அதுக்கு உயிர் இல்லை, பட் அது நமக்கு உதவி செய்யுது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கிட்ட நம்ம பொலைட்டாக தான் பேசணும். அதுக்கிட்ட போயிட்டு தகாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினா அது வந்து சரியில்லை. ஸோ அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா, இஃப் அன்ஷுவர் ஆஸ்க் அன் அடல்ட் பிஃபோர் கண்டினியூவிங். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம்ஒர்க் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி கேட்குறீங்க, அதை விட சொல்லுது. ஆனால் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியுது, ஓகே இது இன்னமும் சரியில்லாத மாதிரி இருக்கேன். அப்போ மேபி நீங்கள் வீட்டில் அடால்ட் இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் தேடுன நீங்கள் சர்ச் பண்ண விஷயம் வந்து சரியாக இருக்குதா அப்படின்னு. ஸோ நம்பர் 4, yourself and use it for ideas, of course not for ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு கட்டுரை செய்ய போறீங்க, மாணவர்கள் எழுதுற கட்டுரைக்கும் ஏஐ எழுதுற கட்டுரைக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அப்போ அந்த ஏஐ நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்? அந்த பிரெயின் ஸ்டார்ம் ஐடியாஸ் ஆர் ஒரு அவுட்லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் எவர் காப்பி யோர் ஆன்சர் ஃப்ரம் ஏஐலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து வளர்ந்து வரும் பருவத்தில் இருக்கீங்க, உங்களோட மூளைகள்லாம் வந்து இப்போ தான் வளருது இல்லையா. அந்த தருணத்தை நம்ம மூளையை யூஸ் பண்ணாமல் போய் ஏஐ ஃபுல்லாக ரிலை பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து சரியா இல்லை, அது வந்து எத்திக்ஸ் இல்லை. ஸோ அது வந்து தப்பு இல்லையா. அப்போ நம்ம மூளையை யூஸ் பண்ணி யோசிக்கணும். ஏஐ வந்து ஒரு ஹெல்பிங் பார்ட்னரை தான் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது, ஓகே, ஹவ் கேன் ChatGPT ஹெல்ப் யூ லேர்ன். ஓகே, ஒரு 4 ஐடியாஸ் டீச்சர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, எக்ஸ்பிளைனிங் ஹார்ட் டாபிக்ஸ் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். ஓகே, மேபி உங்களுக்கு ஒரு டாபிக், ஓகே, சயின்ஸ்லையோ இல்லை சிஜாரா வரலாறுல வைப்போம், அந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியல, உங்களுக்கு வந்து அந்த டாப்பிக்கே புரியல. அது எப்படி மேபி நீங்கள் ChatGPT கிட்ட கேட்டு இன்னும் சுலபமாக புரிகிற மாதிரி விளக்க சொல்லலாம். அதெல்லாம் இன்னைக்கு டீச்சர் சொல்லி தர போகிறேன். அடுத்தது நம்பர் 2, கிரியேட்டிங் ஃபன் குயிசஸ் ஆர் ஸ்டோரிஸ். ஓகே, ChatGPT வச்சு லைக் ஹாபியாக பார்ப்போம். ஹாபி மேபி உங்களுக்கு கதை புக்கு இல்லை, போரிங்காக இருக்குது ஸ்கூல் ஹாலிடே டைமில், அப்போ நீங்கள் போயிட்டு ChatGPT கதை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கதை கூட சொல்லும். வேறு குவிஸ், பரீட்சை டைம் வந்துருச்சு, எக்ஸாமுக்கு ரிவிஷன் செய்ய போகிறீங்க, அப்போ நீங்கள் படித்த ஒரு டாப்பிக்லேருந்து சில குவிஸ் ஜெனரேட் பண்ணி எப்படி நீங்கள் அதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் டீச்சர் சொல்லி தருவோம். அப்புறம் சம்மரைசிங் ஸ்கூல் லெசன்ஸ், அது பார்த்தீங்கன்னா ஓகே இன்னைக்கு டீச்சர் வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலில், சயின்ஸோ இல்லை சிஜாரா அந்த மாதிரி ஹெவி சப்ஜெக்ட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து எப்படி வந்து சம்மரைஸ் பண்ணி குறிப்பெடுக்கிறது, ஈஸியான மெத்தடில் குறிப்பெடுக்கிறது, அதுவும் உங்களுக்கு ChatGPT ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் ஒன், கிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹோம் ஒர்க். எக்ஸாம்பிள்னா ஓகே மேபி டீச்சர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு, முந்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பயன்படுத்தோம் இல்லையா. ஸோ இது வந்து இதுவும் ஒரு விதத்தில் வந்து கூகுள் மாதிரி தான், ஆனால் இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ கிவிங் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோம் ஒர்க், ஓகே டீச்சர் வந்து இன்றைக்கி மேத்ஸ் பாடம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம், வீட்டுக்கு போயிட்டு பின்னம் படிச்சிருக்கீங்க, ஃப்ராக்ஷன் படிச்சிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் சொல்கிறாங்க ஓகே ஃப்ராக்ஷன் சம்மந்தமாக எனக்கு ஒரு 5 ப்ராப்ளம் சால்விங் கண்டுபிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்களும் வந்து யோசிப்பீங்க, ஓகே ஓரளவு யோசிச்சு உங்களுக்கு 2 ஐடியா தான் கிடச்சிருக்கு. அப்போ ஐடியா கிடைக்காத பட்சத்தில் நம்ம போயிட்டு ChatGPTயோட ஹெல்ப்பை நாடலாம். சரிங்களா. அடுத்தது, ஓகே ChatGPT கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்கணும், அதுக்கும் சில முறைகள் இருக்கு இல்லையா. ஸோ மேக் ஷூர் யோர் கொஸ்டின் யூ மஸ்ட் பி கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்.
இங்க பாருங்க டீச்சர் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அண்ட் அவாய்ட் வேக் கொஸ்டின்ஸ்ல அப்படின்னா ரொம்ப ஜெனரலான கொஸ்டின்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து NLP ப்ரோக்ராமிங் சரிங்களா. அப்ப அது கிட்ட உள்ள எல்லா ஆன்சரையும் அது சொல்லிடும். அப்ப நம்ம அந்த மாதிரி ஜெனரலா கேட்க முடியாது. நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா 10 வயசு மாணவரா, ஓகே 10 வயசு மாணவருக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. டீச்சர் கொஸ்டின் கொடுத்துருக்கிறது வந்து tell me 3 facts about moon. ஓகே, மூணை பத்தி, மூணுனா நிலாவை பற்றிய ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தகவல் கேட்டிருக்கேன். அதுக்கும் tell me about moonன்றது ரொம்ப ஜெனரலா இருக்கு. அப்போ அது ரொம்ப உங்க லெவலை விட ஹை லெவல் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அது சரியா புரியாது. அதனால நீங்க ஸ்பெசிஃபிக்கான அது வந்து ப்ராம்ப்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க யூஸ் பண்ற அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கரெக்டா உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா. அடுத்தது ஓகே, வாட் ChatGPT should not be used for. அதாவது நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு வந்து ChatGPT யூஸ் பண்றத தவிர்க்கணும், இல்லை ChatGPT யூஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்ற விஷயம். ஒன்றாவது ஆஃப்கோர்ஸ் காப்பிங் ஆன்சர் விதவுட் லேர்னிங். இப்போது ஒரு டீச்சர் ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். கட்டுரையை தட்டுனா ஆஃப்கோர்ஸ் விட வந்துடும். ChatGPTயில் தட்டுனா விட வந்துடும். டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுதின விட வந்து உங்கள் விடையா இல்லை ChatGPT விடையா, கண்டிப்பாக டீச்சர்ஸ்க்கு அதுக்கு ட்ரைனிங் தனியாக கொடுத்துருப்பாங்க. டீச்சருக்கு தெரியும். ஆமாம் தானே. ஸோ நீங்கள் இப்போ ஹோம்ஒர்க்கு நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்க ChatGPT கிட்ட, ஆஃப்கோர்ஸ் யூ கேனாட் காப்பி எவ்ரி திங் ஃப்ரம் AI டூல். ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் ஹியூமனைஸ் பண்ணணும். ஹியூமனைஸ்னால் மனித மூளை எப்படி ஆன்சர் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும். சரிங்களா. ஓகே, அதுக்கும் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கைட்லைனாக அவுட்லைனாக தான் பயன்படுத்தணும் அதில் உள்ள ஐடியாஸ் எல்லாம். அடுத்தது ஆஸ்கிங் ஃபார் இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை கேட்கறது. சில லைக் அந்த நாட்டி பிடிச்ச பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வயசுக்கு மீறின விஷயங்கள், இல்லை சம்மந்தம் இல்லாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா ChatGPTக்கு எல்லாமே தெரியும். அப்போ நமக்கு தெரியணும் எந்த விஷயங்களை கேட்கணும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம கேட்கணும். சரிங்களா. சோஃபா டீச்சர் பேசுறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? புரியுதுன்னா தம்ஸ் அப் காமிங்க. ஓகே கிருஷன், வெரி குட். ஓகே ரிஷி, ஆல் ரைட், குட். ஓகே, ஸோ மூணாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேரிங் பர்சனல் இன்ஃபர்மேஷன். அது முதல் சொல்லிட்டேன் இல்லையா. நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பர்சனல் டீட்டெயில் லைக் ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, ஸ்கூல் பேர், அந்த மாதிரி நம்மளோட தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ChatGPTயோ இல்லை AI மற்ற AI டூல்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, நாலாவது relying 100% on it instead of your own thinking. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து டீச்சர் சொல்கிறேன். நீங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வரும் மாணவர்கள், அடுத்த தலைமுறையினர் இல்லையா. ஸோ நீங்கள் இந்த வயசுல உங்களுக்கு AI கிடைச்சது ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். சரிங்களா. நாங்களாம் படிக்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபுல்லாக நம்ம மூளையை தான் பயன்படுத்தி நம்மளாம் படித்து வந்தோம். ஸோ இது மாதிரி AI டூல் இருக்கும் போது ஆஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் அதையே நீங்கள் மேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட மூளை வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், மூளை வளர்ச்சி வந்து அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் போயிடும். ஸோ அதனால அதை ஒரு ஹெல்ப்பாக தான், அசிஸ்டண்டாக நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர முழுக்க AI டூலை நம்ம நம்பி இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஒரு பெரிய தவறு இல்லை. அது நாளைக்கு நமக்கே வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும். நம்மளோட படிப்புலையும் சரி, நம்மளோட மூளை வளர்ச்சிலையும் சரி. நம்ம மூளை வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கில் இன்வால்வ் பண்ணாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம 100% ChatGPTயோ இல்லை AI டூலையோ நம்ம ரிலை பண்ணி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஆல்ரைட். ஸோ இப்போ டீச்சர் வந்து ஷேர் ஸ்க்ரீன் பண்ண போகிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்தெந்த AI டூல் இருக்குது அது எல்லாமே டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான கொஸ்டின் இன்னைக்கு கிளாஸ்க்காக ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிக்காக டீச்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொந்தவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் அபவுட் த சோலார் சிஸ்டம் ஃபார் 10 year old. ஒரு 10 வயசு மாணவருக்கு நீங்கள் சோலார் சிஸ்டம்னா எப்படி விளக்குவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ChatGPT கேட்க போகிறோம். வேறு ஒரு ஈஸி மேத்ஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு, ஓ கிரியேட் அ போம் அபவுட் ரீசைக்ளிங், அந்த மாதிரி. ஸோ சில விஷயங்கள்லாம் டீச்சர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எப்படி நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறதுன்னு டீச்சர் இப்போ சொல்லித்தரேன். ஐடியில் போய் பாருங்கள். உங்களால் லாகின் பண்ண முடிஞ்சுன்னா யூ கேன் யூஸ் தட். இல்லைனா யூ கோ டு கூகுள்.
ஓகே, நார்மலாக கூகுள் போவோம் இல்லையா, இந்த மாதிரி போயிட்டு கூகுள் தட்டிட்டு நீங்கள் சேட் ஜிபிடி தட்டுனா வரும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, சேட் ஜிபிடி. இதை நீங்கள் தட்டுனீங்கன்னா யூ கேன் யூஸ்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டீச்சர் வந்து முதல் டிலிமா ஐடியில் உள்ள ஏஐ டூல்ஸ்னால் டீச்சர் விளக்கிடுறேன். சரிங்களா? இதில் பாருங்கள், சேட் ஜிபிடி இங்கே தட்டினா சேட் ஜிபிடி இருக்குது. அது பக்கத்தில் ஜெமினாய் இருக்குது. ஜெமினாய் ஏஐயும் கொஞ்சம் ஃபேமஸ் தான், அதுவும் நான் பயன்படுத்தலாம் மாணவர்கள். இன்னைக்கு வந்து டீச்சர் மெயினாக அதை சொல்லித்தரேன். நம்மளுக்கு டைம் பத்துனுச்சுன்னா அந்த பெர்ப்ளெக்சிட்டி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மெயினாக இன்றைக்கி டீச்சர் வந்து சேட் ஜிபிடி சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை தட்டுனதுமே உங்களை வந்து இந்த பேஜ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிடும். சரிங்களா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை டீச்சர் செய்கிறத பார்த்துட்டு லேட்டர் யூ கேன் ட்ரை யுவர் செல்ஃப் சொல்லலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டீச்சர் முதல் என்ன சொன்னேன், எக்ஸாம்பிள். நீங்கள் போயிட்டு இங்கே ஆஸ்க் எனிதிங் இங்கே தட்டுனீங்கன்னா கொஞ்ச நேரம். ஓகே, ஆஸ்க் எனிதிங்கில் போயிட்டு நீங்கள் தட்டணும். ஓகே, எக்ஸ்பிளைன் டு மீ அபவுட் த solar system. கோமா போட்டுட்டு ஐம், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு 10 வயசுன்னு வச்சுப்போம். ஐம் 10 years old. அப்போ கிவ் மீ சம் நோட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கோமா போட்டுட்டு அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்ல வரீங்களோ அதுக்கு சொல்லலாம். கிவ் மீ சம் நோட்ஸ். ஓகே, உங்களுக்கு மேபி மைண்ட் மேப் பிடிக்கும்னா மைண்ட் மேப்பில் கூட நீங்கள் கேட்கலாம், இன் மைண்ட் மேப் ஃபார்ம். இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு விட சொல்லும். இந்த பாருங்கள், நீங்கள் அந்த கேள்வியை ப்ராம்ப்ட் கொஸ்டினை கரெக்டாக போட்டுட்டு தட்டுனீங்கன்னா இந்த மாதிரி கடகடன்னு வந்துடும் அதில். ஆனால் அதில் எந்த விஷயம் வந்து சரியா இருக்குது சரியா இல்லைன்ற அந்த ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு எது சூட்டபுளாக இருக்குது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆராய்ஞ்ச பிறகு தான் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டமை பற்றி அது வந்து கொடுத்துருக்கு, படம்லாம் வச்சு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே அது கடைசியாக கேட்கும். அந்த மாதிரி வந்து விஷயங்களை சொல்லிடும் அது சேட் ஜிபிடி. அதுக்கப்புறம் வந்து கீழே திரும்ப அது உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும், அது உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இது என்ன கலர்ஃபுல் பிக்சர் ஸ்டைல் மைண்ட் மேப் வேணுமா அப்படின்னு கேட்குதுல்ல, அதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணி அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே பேஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் திரும்ப ரீடைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, டீச்சர் என்ன பண்ணுறேன்னா எஸ் போட்டுட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் அது திரும்ப நமக்கு ஒரு படத்தை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டாட்டா. வந்து இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால அது அப்படியே பஃபர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் டைம் எடுக்கும். இமேஜ் கிரியேட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு மெத்தட். சேட் ஜிபிடி கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அது ஆக்சுவலி டாட்டா கொஞ்சம் ஓகே இருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி டவுன்லோடிங் ஒரு மைண்ட் மேப்பில் சோலார் சிஸ்டமை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்டோ இதுக்காவது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து மொதல் விஷயம். பேசிக்காக வந்து நம்ம சேட் ஜிபிடி கிட்ட எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இது பாருங்கள், இது டீச்சர் வந்து ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருந்தது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சுஜாரா ஆண்டு 4 இருக்கு இல்லையா, வரலாறோட புத்தகம் ஆன்லைனில் தான் நம்ம ஈவன் டெலிவரியில் கூட நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் மட்டும் சம்மரி வேணும், இப்போ வந்து நீங்கள் அதை ஸ்னாப்ஷாட் பண்ணி நீங்கள் அதுக்கிட்ட அதை வந்து சமரைஸ் பண்ண சொல்லலாம். சமரைஸ்னால் அதை வந்து ஷார்ட் நோட்ஸ் கேட்டால் அது வந்து உங்ககிட்ட கொடுக்கும். ஓகே, இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுன்னு டீச்சர் முதல் காமிச்சிடுறேன். ஓகே, இதுதான் வந்து டீச்சர் எடுத்த ஒரிஜினல் அந்த டெக்ஸ்ட் புக்கோட ஆண்டு 4 வரலாறு. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள், இது வந்து அந்த வரலாறு என்பதன் பொருள் இருக்கு இல்லையா டெக்ஸ்ட் புக்கில். இந்த 2 பக்கம் மட்டும் 2 இல்லை 4 பக்கம்லாம், அதாவது வரலாறோட பொருள் என்னது 2 பக்கம், அப்புறம் இந்த வரலாற்று மூலம். இதுதான் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்தது, டீச்சர் எடுத்தது. ஸோ அதை வந்து டீச்சர் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ண, இல்லை நீங்கள் இமேஜாக கூட ஸ்னாப்ஷாட் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணிக்கலாம் உங்கள் லேப்டாப்லையோ இல்லை ஃபோன்லையோ. அதை நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். இங்கே இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல @3 தட்டிட்டு கூகுள் ட்ரைவா இல்லை @ஃபோட்டோஸா ஃபைல்ஸா இந்த இது பார்த்தீங்களா, இது தட்டுனீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு ஃபோட்டோவா இல்லை ஃபைல் அப்லோட் பண்ண சொன்னோம். ஓகே, அந்த மாதிரி டீச்சர் வந்து இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, இங்கே ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம்
டீச்சர் கேட்டோன்னே அது இங்கிலீஷில் சொன்னிச்சு. எனக்கு இங்கிலீஷில் வேணாம், எனக்கு தமிழில் வேணும். நான் டீச்சர்கிட்ட ChatGPT கேட்டோன்னே அது தமிழில் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கு. பாருங்கள், அந்த 4 பக்கத்தோட நோட்ஸை முக்கியமான கருத்துக்களை மட்டும் எடுத்து அது உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் டீச்சர் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ எளிய குறிப்புகள், அதாவது ஷார்ட் நோட்ஸாக. ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் நோட்ஸ் எப்படி செய்யறது, இல்லை எப்படி குறிப்பெடுக்கிறது. அதே மாதிரி சயின்ஸுக்கும் டீச்சர் ட்ரை பண்ணியிருக்கேன். DLPயோட அண்ட் 4ஓட அந்த வெர்டபிரேட்ஸ், முதுகெலும்புள்ள மிருகங்கள், அந்த சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் இருக்கும்ல. ஸோ அது சம்மந்தப்பட்டமா அது சம்மந்தமாக டீச்சர் வந்து நோட்ஸ் கேட்டிருந்தேன். அப்போ அதை படிச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு சுருக்கி நோட்ஸ் கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு பிளான்ஸ் டாபிக் வரைக்கும் அது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் மேப், அந்த ஆண்டு 4ஓட. இதில் ஒரு விஷயம் டீச்சர் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். என்னது, நாங்கள் பாருங்கள், நான் கேட்டேன்னா அது கிரேட் 4 சயின்ஸுக்கு வந்து 4 டாப்பிக்கை நமக்கு சமரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துப்பிழைகள் இருக்கும். இந்த வெர்டபிரேட்ஸே பாருங்கள், அது ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில தவறுகள்லாம் கண்டிப்பாக ChatGPT இல்லை AI டூல் எதுவாக இருந்தாலும் செய்யும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்படியே எடுத்து காப்பி பண்ணக்கூடாது. அதனால தான் டீச்சர் சொன்னேன், நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த விஷயம் தேவையோ அதை மட்டும் நம்ம எடுக்கணும். சரிங்களா? So far all okay? thumbs up. அதாவது விஷயம் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தேன், எப்படி ஒரு கேள்வி கேட்டு அந்த ப்ராம்ப்ட் கொஸ்டின் எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி கேட்டால் அது எப்படி பதில் சொல்லணும், அது சொல்லி கொடுத்தேன். 2வது, நம்மக்கிட்ட ஒரு நோட்ஸ் இருக்குது, இல்லை ஃபோட்டோ பிடிச்சி எப்படி வந்து சம்மரைஸ் பண்ணுறது, ஷார்ட் நோட்ஸ் எப்படி செய்கிறது. அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் கேள்வி பதிலாக கேட்கலாம், இல்லை மைண்ட் மேப்பாக கேட்கலாம். நம்ம என்ன கேட்குறோமோ அதை நமக்கு செஞ்சு கொடுக்கும். ஆனால் அது செஞ்சு கொடுக்குற விஷயங்களை என்றைக்கும் நம்ம வந்து ஒரு வாட்டி கவனிக்கணும். சரிங்களா? அடுத்தது இது பார்ப்போம். ஓகே, இது வந்து மேத்ஸு. நிறைய மாணவர்களுக்கு வந்து மேத்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஓகே, மேத்ஸு பாடம் வந்து எப்படி வந்து நம்ம ChatGPT கேட்கலாம், எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, வழிமுறை. சம்டைம்ஸ் அதுவும் வந்து எக்ஸாக்டாக சொல்லுதுன்னு நம்ம நாட் நெசசரில நம்ம என்றைக்குமே அதுவும் செக் பண்ணணும் தான். சும்மா ஒரு எடுத்துக்காட்டி டீச்சர் காமிக்கிறேன். ஓகே, டீச்சர் வந்து கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே, அப்லோட் பண்ணிட்டேன். டீச்சர் காமிச்சு அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். ஹெல்ப் மீ சால்வ் திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்போம். மேத்ஸ் நிறைய பேர் வந்து மேத்ஸும் கஷ்டப்படுவீங்க இல்லையா? ஓகே, ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு விட வந்து நம்மக்கிட்ட அது அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் உங்களோட டீச்சிங் அசிஸ்டண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம்ஒர்க் கைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் 100% காப்பி பண்ணக்கூடாது. அதை தான் திரும்ப டீச்சர் வலியுறுத்துறேன். ChatGPT வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? ஓகே, அது வந்து ஆன்சர் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஆன்சரை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, குயிக் ஆன்சர் தட்டினோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்கு வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப் கிடைக்காது. ஸோ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதை பாருங்கள், 1வது கேள்வி பாருங்கள், இந்த ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சு. ஸோ அது நமக்கு கொடுக்குது விடைய வழிமுறையோட. அஃப்கோர்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்ய முடியாது. நீங்கள் வந்து நோட்டு புக்கில் கண்டிப்பாக வழிமுறை செய்யணும் இல்லையா ஸ்கூலில்? ஸோ இது செக்கிங்க்கு தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் செஞ்சது சரியா இல்லையான்னு செக்கிங்க்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைக் இந்த ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்லாம் வரும்போது மேபி உங்களுக்கு அந்த கேள்வி சரியாக புரியல. ஓகே, அப்போ நீங்கள் அதுக்கிட்ட சொல்லி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கூட எல்லா நேரத்திலும் அது சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஏறக்குறைய உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்கும். சரிங்களா? சோஃபா ஆல் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். ChatGPT நீங்கள் ஃப்ரீயாக ஃபோனில் கூட ஆக்சுவலி நீங்கள் தட்டி பார்த்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்த ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து அது பழக்கமாகும். பட் திரும்பவும் டீச்சர் சொல்கிறது என்னதுன்னா, அதை அதிக அளவில் பயன்படுத்தி
நம்ம வந்து சோம்பேறித்தனத்தை வந்து வளர்த்துக்க கூடாது. சரிங்களா? அது வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். கைடன்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? ஒரு அவுட்லைனா பயன்படுத்தலாம் ஒரு பாடம் கேட்கறதுக்கு. ஓகே.